சினிமானா ஸ்பெஷல் சுரேஷுடன் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன். ஹலோ FM 106.4. சினிமா என்ன கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ FM 106.4 சுரேஷ் தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அடுத்து சிம்பு வச்சு படம் பண்றாரு. அன்பானவன், அசராதவன், அடங்காதவன், இதுதான் படத்தினுடைய பேரு. ஷார்ட்டா EEE வச்சிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் சிம்பு பத்தி பேசும்போது, ஓகே, நீங்க சிம்பு கூட ஒரு படம் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு நெகட்டிவான கொஸ்டினா கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன். உங்ககிட்ட தான் நான் கேட்க போறேன். எல்லா டைரக்டர்ஸுமே ஒர்க் பண்ண ஆசைப்படுற அதே சமயம் பயப்படுற ஒரு ஆக்டர் சிம்பு. இது வந்து ரொம்ப நிதர்சனமான உண்மை. எல்லா டைரக்டர்ஸும் ஒர்க் பண்ண ஆசைப்படுற அதே சமயம் பயப்படுற ஒரு ஆக்டர் சிம்பு. அடிச்சிருவாரோ, கத்திடுவாரோ, கொன்றுவாரோன்ற பயம் கிடையாது. என்ன பயன்றது உங்களுக்கே தெரியும். அவரோட நீங்க சேர்ந்து ஒர்க் பண்ண போறீங்க. இது எப்படி அமைஞ்சது? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு சூட் ஆயிடும்னு நினைக்கிறீங்களா? நம்புறீங்களா? கண்டிப்பாங்க. இப்போ எஸ்டிஆர்ன்றது ஒரு எவ்வளவு பெரிய ஸ்டார், அவங்க எப்படி எப்படி இருந்தாங்க, எப்படி எவ்வளவு பெரிய மல்டி டேலண்டடான ஒரு பர்சன்றது உலகத்துக்கே தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா த்ரிஷால நயன்தாரா டீசர் வந்துச்சு. எனக்கு ஒரு கால் வந்தது, டீசர் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப கரெக்டா பண்ணிருக்கன்னு சொல்லி அந்த ஒரு பூஸ்டப். நம்ம அப்பதான் நம்ம ஆக்சுவலா ஷூட்டிங்கே போயிட்டு இருக்கோம். நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு யாருமே எனக்கு கால் பண்ணல. அது வந்து எஸ்டிஆரை பொறுத்த வரைக்கும் டேலண்ட் ஐடென்டிஃபை பண்றதுல அவரை மிஞ்சின ஒரு ஆளே கிடையாது. கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுவார். ஒரு 5 நிமிஷம் பேசினோடனே சொல்லிட்டு வரும், இவன் யாரு, இவன் வந்து என்னென்ன கெப்பாசிட்டி உள்ளவன், இவன் என்னென்ன பண்ணுவான். ஸோ அந்த அளவுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து அவரால் பண்ண முடியும். ஸோ ட்ரெய்லர் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கரெக்டா பண்ணிருக்க, கண்டிப்பா அந்த படம் பிளாக் பஸ்டர் வரும் சொல்லி ஃபர்ஸ்ட் டேவே சொல்லிட்டாரு. ஸோ அந்த ஒரு கணிப்பு, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு விஷயங்கள் தான் என்ன அவரை கொஞ்சம் க்ளோஸரா மூவ் பண்ண வச்சுது. அப்புறம் கதை போய் சொன்னேன், அவரு கேட்டார், நானும் கதை சொன்னேன். கதை சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சிச்சு அவருக்கு. ஓகே, ஸோ டிஃப்ரெண்டா இருக்கு, இந்த மாதிரி கதை யார்ட்டும் என்கிட்ட சொன்னது இல்லை. ஸோ நம்ம கண்டிப்பா ஒர்க் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஸோ நிறைய நெகட்டிவான விஷயம் சொல்றாங்க, பாசிட்டிவான சொல்றாங்க, வெளியில 1000 சொல்றாங்க. பட் நான் பழகி பார்த்ததுல வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஜெம் ஆஃப் கேரக்டர். சூப்பர். இதை நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு காரணம் என்னன்னா, நான் வந்து சினிமா என்னன்ற ஷோ பண்றவன். எல்லா நடிகர்களுக்கும், எல்லா இயக்குநர்களுக்கும், எல்லா கலைஞர்களுக்கும் நான் ஃபேன். ஓகே, ஒருத்தரோட ஃபேனும் கிடையாது. பட் வி ஆல் பிலீவ் இன் ஒன் திங், சிம்பு ஆஸ் அ டேலண்ட் அவர் இன்னும் வேற லெவல். இப்பவே பாருங்க, பாண்டியராஜ் சொன்ன ஒரு விஷயம், அவர் வந்து நிறைய படங்கள் கொடுக்காம இருக்காரு. 4 வருஷத்துக்கு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆனாலும் அவர் பாண்டியராஜ் சூர்யா வச்சு ஒரு படம், விஷால் வச்சு ஒரு படம், சிம்பு வச்சு ஒரு படத்தை எடுத்து முடிச்சு ரெடியா இருக்கும்போது ஆயிரக்கணக்கான பேர் ஆன்லைன்ல அவர்கிட்ட கேட்டது சிம்புவை பத்தி தான். அவர் சொன்னார், அந்த அளவுக்கு ஃபேன் ஃபாலோவிங் சிம்புக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நடிகர்கிட்ட இன்னமும் அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். காரணம், அவர் இன்னும் பெருசா நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. இன்னமும் அந்த எதிர்பார்ப்பு அவர் மேல இருந்துகிட்டே இருக்கு. இஸ் இட் a pressure to him? எனக்கு தெரியல, அது அவர் மேல ஒரு ப்ரெஷரா இருக்கான்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ சிம்பு அது எல்லாத்தையும் உணர்ந்து இருக்கிறாரா? நீங்க க்ளோஸா பழகுறதுனால உங்ககிட்ட கேட்கிறேன். எல்லாமே தெரியுதுங்க அவருக்கு என்ன ஆசைப்படுறாருன்னா, வருஷத்துக்கு 2-3 படம் பண்ணணும்னு தான் அவருக்கும் ஆசை. அவரு அந்த விஷயங்கள் இருக்கு. ஃபேன்ஸ் மேல அவர் வச்சிருக்க லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து அதிக அளவு. ஃபேனா சிம்பு சார் லவ் பண்றாங்கன்னா அதை விட அதிகமா லவ் பண்றது சிம்பு சார். ஃபேன்ஸ் மேல வச்சிருக்க லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஸோ அதுக்காக ஒரு கரெக்ட் டைம் வந்து இப்பதான் அமையுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இது நம்ம ஆளு வேற லெவல்ல ஹிட் ஆகும். அப்புறம் கௌதம் சார் படம், அப்புறம் ஃபாலோட் பை இப்ப நம்ம படம் வருதுன்னா, இதுல இருந்து ஒரு என்ன சொல்றது, கண்டினியூஸா வருஷத்துக்கு வந்து ஒரு 2-3 படம் பண்றதா தான் இப்ப பிளான் பண்ணிருக்கோம். சூப்பர். இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. ஹலோ FM 106.4 சினிமா என்ன நிகழ்ச்சியில தொடர்ந்து நேர்ந்தீர்கள். ஹலோ FM ஓடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ FM. ஊரை தெரிஞ்சுக்க, நாளும் புரிஞ்சுக்க 106.4.